everyone. இன்னைக்கு எஜுகேஷன் கிளாஸோட கண்டினியூஷன் கிளாஸ் நல்லா கவனிங்க. எப்பயும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். லாஸ்ட் யூனிட் போயிட்டு இருக்குது எஜுகேஷன்ல. என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சார் சொல்றாங்களோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த நோட்ஸ்லேயே நோட் பண்ணுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுங்க. சார்ட் ஏதாவது கேட்கணும்னா நடுவில் கேட்டால் சடனாக வந்து நீங்கள் திரும்பவும் மியூட்டுக்கு போயிடணும். சரியா? அப்படியே தேவையில்லாம அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்படி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் நீங்கள் வந்து எதுவுமே பேசவும் கூடாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சார், கிளாஸ் எடுக்கலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டு ஆல். யூஸ்வலாக லாஸ்ட் கிளாஸ் எங்கே இருந்தோம்னா NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் நெக்ஸ்ட் இந்த கேம்பஸில் நமக்கு இது சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக தான் எழுதியிருக்கு. ஆனால் பெரும்பாலும் இங்கேருந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா லொக்கேஷன் மட்டும் கேட்கலாம். புனே நகரத்தின் தென்மேற்கு பகுதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடக்பஸ்லா என்ற ஏரி வடமேற்கு திசையில் NDA அமைந்திருக்கு. அப்போ புனே நகரம் சார், புனே. அப்போ ஆப்ஷனில் என்ன கேட்கலாம் அப்படின்னா NDAக்கான இருக்கக்கூடிய நகரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது புனே, அதுக்கடுத்து டெல்லி, அதுக்கடுத்து பாம்பே, கொல்கத்தா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா புனே. அடுத்து இந்த NDAவினுடைய இன்ஃபர்மேஷனுக்காக தான் பம்பாய் மாநில அரசு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக மொத்த பரப்பளவு, அதுக்கு அடுத்தது கிழக்கு ஆப்பிரிக்க போராட்டத்தில் இந்திய வீரர்களின் தியாகத்திற்கு மதிப்பளித்த சூடான் அரசை கௌரவப்படுத்தும் விதமாக NDA தலைமையகத்திற்கு சூடான் வளாகம் என பெயர் மாற்றம். இது கேட்கலாம் சார். இந்த பாயிண்ட்ல பாருங்க, இதுல கிழக்கு ஆப்பிரிக்க போராட்டத்துல இந்திய வீரர்களின் தியாகத்திற்காக மதிப்பளித்த சூடான் அரசை கௌரவிக்கும் விதமாக தலைமையகத்திற்கு சூடான் வளாகம் என இந்தியா பெயர் சூட்டியது. இப்ப கூட 2020 வேர்ல்டு கப்ல பார்த்துருப்பீங்க. 2020 வேர்ல்டு கப்பை சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனையும் கூப்பிட்டு அவர்கிட்ட கப்பு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு மனித நேயம் சார்ந்த செயல். அதுமாதிரி இந்தியாவை பொறுத்தளவு இந்த நிகழ்வு, இந்த மனித நேயம் அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமானிசம், அதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு NDA. அதுக்கு அடுத்ததாக 30/5/1959 சூடானில் இந்திய தூதரவர் ரஹ்மத்துல்லா அப்துல்லா தொடங்கியதாகவும், பரம்வீர் சக்ரா, அசோக சக்ரா, விருது பெற்றவர்களின் புகைப்படங்கள் NDA வளாகத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கும் அப்படின்னும், வயாஸ் நூலகத்தில் குறைந்தது 10 மொழிகள் உலகமெங்கும் இருந்து மின்னணு பத்திரிகைகள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட அச்சிடப்பட்ட பத்திரிகைகளும் உள்ளன. இதுல நம்ம வளாகத்துல ஒன்று சூடான் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா புனே சார். நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா NDAவுக்கு UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். 1900க்கு முன்புக்கு வர 1995 இங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சேர்க்கையில பாருங்களேன். இது மட்டும் அடிஷ்னலா எழுதிருங்க. இன் 1995 1995க்கு முன்பு UPSCயோட இணைந்ததாக தான் இருந்தது. UPSC தேர்வு சார்ந்து NDAவில் அட்மிஷன் இருந்தது. ஆனால் தற்பொழுது NDA ஆனது ஒரு தனி வாரியமாக செயல்படுது சார். இதுல நமக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு பார்க்கும்போது பொது நாட்ட சோதனை, உளவியல் சோதனை, சமுதாய திறன் சோதனை. சமுதாய திறன் சோதனை உள்ளடக்கிய தேர்வை சேவைகள் தேர்வு வாரியம் சர்வீஸ் செலக்ஷன் போர்டு SSB நடத்துகிறது. இதன் பின்னர் மருத்துவ சோதனையும் நடத்தப்படும். மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் திருமணமாகாத ஆண் மாணவர்கள் மட்டுமே NDAவில் சேர தகுதியுடையவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்றளவும்.
வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது 16 வயதுல இருந்து 19 வயது வரை. இங்க பைலட் நாட்ட பேட்டரி சோதனை, இது வந்து பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுல தேர்ச்சி பெற்றவர்கள் விமானப்படையில் சேரலாம் அப்படின்னும், ஒவ்வொரு செமஸ்டர்லயும் குறைஞ்சபட்ச மாணவர்கள் எவ்வளவு அப்படின்னா 320 மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். விமானப்படைக்கு 70 மாணவர்கள், கப்பற்படைக்கு 40 மற்றும் இராணுவ படைக்கு 208 பேர் என்று பிரிவுகளாக பிரித்து, மாணவர்கள் பட்டம் பெறுவதற்கு முன்பு ஓராண்டு கட்டாயம் பயிற்சி பெற வேண்டும். அதனால பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு ஏற்கனவே பிஜிடிஆர்பில கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இந்திய ராணுவ அகாடமி, இந்திய ராணுவ அகாடமி, இந்தியன் மிலிட்டரி அகாடமி, IMA. லொகேஷன் கேட்கலாம், லொகேஷன் கேட்டாங்கன்னா டேராடூன். இந்திய ராணுவ அகாடமி அமைந்த இடம் விமானப்படை அகாடமி, அகாடமி AFA அப்படின்னா ஹைதராபாத். ஆக்சுவலா ஒரு 3 மாசம் லீவ் போட்டு வந்துருதுன்னு சொல்லி லீவ் போட்டுட்டேன் சார். துண்டிக்கல் ஹைதராபாத். அடுத்து கப்பற்படை அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, கேரளா சார், எழிமாலா கேரளா. அடுத்ததாக பாடப்பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல அறிவியல் பிரிவும் கலை பிரிவும் 2 இருக்கும். NDA என்பது இளங்கலை பட்டத்தை வழங்கக்கூடிய முழு நேர உறைவிடப்பள்ளி, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். முழு நேர படிப்பு மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் படிப்பதற்கு பின்னர் கலை மற்றும் அறிவியல் பிரிவுகளை சேர்த்துக்கலாம். நீங்க அறிவியல் பிரிவு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இயற்பியல், வேதியியல், கணிதம், கணினி அறிவியல். கலைப்பிரிவு அப்படின்னா வரலாறு, பொருளாதாரம், அரசியல் அறிவியல், புவியியல் மற்றும் மொழியியல். இந்த 2 வகையான பாடப்பிரிவுகள்ல 3 வகையான பாடங்களை வழங்குகிறது. இதனை தொடர்ந்து பயிற்சி முறை ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு பின் எங்கன்னா சைனிக் ஸ்கூல்ல குழந்தைங்க படிச்சிருப்பாங்க. 10, 12ஆம் வகுப்பு NDAவில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு BA, BSc, BCS கணினி அறிவியல் இளங்கலை பட்டம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சார். எந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் NDA இயங்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சில சமயம் ஆப்ஷன்ல பாருங்க, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி பல்கலைக்கழகம், கொல்கத்தா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். கல்வி ஆண்டுகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஒன்று வசந்த காலம், ஸ்பிரிங், ஜனவரி முதல் மே மாதம் வரை. அடுத்ததாக இலையுதிர் காலம், ஜூலை முதல் டிசம்பர் வரை. NDAவில் பாடப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாணவருக்கும் 18 படைப்பிரிவுகள், படைப்பிரிவுகள், பாடப்பிரிவுகள் அல்ல, படைப்பிரிவுகள் 18 சொல்றாங்க. இது நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லியிருக்கோம். இந்த 18ல ஆல்பாவா, டெல்டாவா, கோல்ஃபா, ஜூலியட்டா, மைக்கா, பேந்தரா, பிராவோ, எக்கோவோ, ஆண்டர், கிலோ, நவம்பர், கியூபெக், சார்லி, போக்ஸ், ட்ராஸ்ட், இந்தியா, லீமா, ஆஸ்கர், ரோமியோ அப்படின்னு ஒரு 18 வரிசைப்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். 4 பெட்டாலியன்கள், 4 படைப்பிரிவுகள் உள்ளன, இதுவும் கேட்க மாட்டாங்க. 5வது பெட்டாலியன்ல 2 படைப்பிரிவு, இதுவும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 100 மாணவர்கள் முதல் 120 மாணவர்கள் இளங்கலை பட்டம் பெறுகிறார்கள். இதை வேணா கேட்கலாம். சமீபத்தில் முடிவுற்ற இலையுதிர் காலம் அப்படின்னு அப்ப நோட்ஸ் எழுதும் போது எழுதுனது 14 நவம்பர் படைப்பிரிவு மாணவர்கள் நிஞ்சாஸ் என அழைக்கப்பட்டனர். சாம்பியன் ஸ்குவாட்ரன், இவர்கம் சாம்பியன் படை வீரர்கள் எனவும் இவர்களை அழைப்பார்கள். அடுத்ததாக NDA சேர்க்கையை பொறுத்தளவு பல்வேறு படைகள் இருக்கும். அந்த படைப்பிரிவுகள்ல கட்டுமானத்திற்காக 12 இந்திய
மாநிலங்கள் சுமார் 5 லட்சம் ரூபாய் நன்கொடை. இது இன்ஃபர்மேஷனுக்காக தான் எழுதியிருந்தோம். இந்த கொடி நாள் இல்லை, படைப்பிரிவுகள் கட்டிடங்களுக்கு நன்கொடை வழங்கிய மாநிலத்தின் பெயராக வைக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஆந்திரா அப்படின்னாக்கா ஏ அப்படின்னும், மகாராஷ்டிரானா சீனும், ஈனா உத்தரப்பிரதேசு, ஜீனா குஜராத், ஐனா பஞ்சாப், கேனா அசாம், எல்னா பாம்பே, ஜெய்னா மேற்கு வங்கம், எச்னா கர்நாடகா, எப்னா ஒரிசா, டீனா பீகார், பீனா மத்திய பிரதேஷ். ஆனா இங்கெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை சார். இங்க பொறுத்தளவு என்னன்னா என்டிஏ எங்க லொகேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சூடான் அரசு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதுல எந்த யூனிவர்சிட்டிங்கிற என்டிஏ இயங்குது, மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இல்லை, இதனுடைய பொன்மொழி என்னன்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். சேவையே மேலான கடமை, சேவையே மேலான கடமை அப்படின்னு சொல்லுவோம். அதனால இத இராணுவ மிலிட்ரி அகாடமி அப்படின்னும் பொதுவாக அழைப்பாங்க, மிலிட்ரி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து ஆசிரியர்களே மிக முக்கியமான அடுத்து ஒரு அமைப்பாக NAC stands of NAC, National Assessment and Accreditation Council. இது கேட்கலாம் சார். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கூட நாக்கின் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்றளிக்கும் நிறுவனம். அப்போ கட்டாயம் இந்த அமைப்பை பொறுத்தளவு 2 பணி மிக முக்கியமான பணியா பார்க்குறோம். என்னன்னா நேஷனல் லெவல்ல மதிப்பீடு, அதே மாதிரி நேஷனல் லெவல்ல ரேங்க் தர சான்று, இல்லை குவாலிட்டி பேஸ்டு. இதை பொறுத்தளவு இட்ஸ் நாட் பேஸ்டு ஆன் குவான்டிட்டி. இதை பொறுத்தளவு இது அளவை சார்ந்தது அல்ல, இது தரத்தை சார்ந்தது. அதனால ஆசிரியர்களே நீங்க வேணா ஒரு ஐஃபோன் போட்டு கூட இது தரத்தை சார்ந்தது அப்படின்னு கூட எழுதிங்க. குவாலிட்டி பேஸ்டு கவுன்சில். இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994 1994 NAAC 4 லெட்டர் ஒன்னா சேர்த்திருக்கோம். அதனால 4 1994. எக்ஸாம்பிளா இதுல ஒரு ஒற்றுமை கூட இருக்கும். என்னன்றது ஆல்பாபெட்ஸ்ல 14th நம்பர் சார். ஏன்றது ஆல்பாபெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர், ஏன்றது ஆல்பாபெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் சின்றது ஆல்பாபெட்ஸ்ல 3. எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 19 வரும் சார். 1994 14 1 1 பிளஸ் 3 14 1 1 பிளஸ் 3. அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சொல்றேன், நாக் வந்து நம்ம மறந்துடாம இருக்கிறதுக்காக. அப்போ நாக் எஸ்டாப்ளிஷ்டு இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1994. அதுக்கு அடுத்ததாக இதனுடைய முதன்மையான பணி அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி ரோல், இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை, இது வந்து பள்ளி கல்வி கிடையாது, உயர்கல்வி மதிப்பிட்டு அங்கீகரிக்கும் நிறுவனம் சார் நாக். நெக்ஸ்ட் இது கேட்கலாம் சார், என்ன அப்படின்னாக்கா இதனுடைய தலைமை இடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு சார்னா பெங்களூர். சில சமயங்கள the following statement not related to NAC அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டின் பாருங்களேன், நாக்கு சார்ந்த பண்புகளில் தொடர்பற்றது அப்படின்னு வீணா கேட்டுட்டு அதுல ஆப்ஷன் ஏல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பிட்டு அங்கீகரிக்கும் நிறுவனம், இல்ல லைக் assessment and accreditation for higher education. Then Roman letter 2ல தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரோமன் லெட்டர் 3ல இது ஒரு தன்னாட்சி நிறுவனம், இட் இஸ் எ autonomous institution. It is a autonomous institution.
நெக்ஸ்ட் 4th இதற்கு நிதி பல்கலைக்கழக மானிய குழுவால் வழங்கப்படுகிறது. யூஜிசி ஃபண்டிங் அத்தாரிட்டி. நாக்குக்கு ஃபண்டிங் அத்தாரிட்டி யாரு சார்னா யூஜிசி சார். இம்பார்ட்டன்டான ஏரியா. அப்ப பாருங்க என்ன சார் ஆன்சர் கரெக்டா இருக்கலாம்? ஏவா, பியா, சியா, டியா? ஆன்சர் பி, டெல்லி சார். ஓகே சார், குட். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாக்கு பத்திய ஒரு டீடைல், அதுல பி ஆப்ஷன்ல மட்டும் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லின்னு கொடுத்து விட்டோம். ஆனா ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர் சார். அதனால நாக்கு பொறுத்தளவு 1994 பெங்களூர். அடுத்ததாக தேசிய கல்விக் கொள்கை 1986 பரிந்துரைப்படி 1994 இந்த இடமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார். எந்த கல்விக் கொள்கையானது நாக் உருவாவதற்கு பரிந்துரைத்தது? அதனால்தான் பாருங்க, கட்டாயம் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். நம்ம சாப்டர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில சாப்டர்ல மிஸ்ஸே ஆகாது. கட்டாயம் அந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப அந்த சாப்டர்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஈஸியா மதிப்பெண் வாங்கிக்கணும் இல்ல சார், மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப எளிமையா தான் எஜுகேஷனை பொறுத்தளவு நிறைய பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குன்னாக்கா, சார் என்ன படிச்சாலும் அது வந்து 10 மார்க் 15 மார்க் தான் வரும் அப்படின்னு சில பேர்லாம் நெகட்டிவ் தாட், எதிர்மறையான சிந்தனை. அவங்க பேசுறது மட்டும் இல்லாம அவங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களையும் சேர்த்துக்குவாங்க கூட. அவங்களும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுற மாதிரியே மாறிடுவாங்க. எப்படின்னாக்கா, திரும்ப திரும்ப நம்ம கிட்ட ஒருவர் எதிர்மறையான பேச்சை பேசிக்கொண்டே இருந்தால், அவரோட நாமும் பழகி கொண்டே இருந்தால் நம்மை அறியாமல் நமக்கும் அது மாதிரியான எதிர்மறை சிந்தனை வந்துடும். இது நான் சொல்லல, ஆல் சைக்காலஜிஸ்டான ஆல்பர்ட் பண்டூரா சொல்கிறார். இல்ல, ஆல்பர்ட் பண்டூரா என்ன சொன்னாரு? நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆல்பர்ட் பண்டூரா பழக்கத்தின் மூலம் மாற்ற முடியும் சொன்னாரு. இமிட்டேஷன், வெரி குட் சார். இமிட்டேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்சர்வேஷன், இமிட்டேஷன், மாடலிங். நம்ம இமிட் பண்ண அதே மாதிரி நாமளும் மாறிடுவோம் சார். நம்ம ஜுவாலஜி மேஜர், நமக்கு தெரிஞ்ச விஷயம் பாருங்களேன். குரோமோசோமல் அபரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது, குரோமோசோமல் பயிற்சி நம்ம இந்த சைக்காலஜிக்காக இங்க எடுக்கிறோம். எக்ஸாம்பிள் நார்மலா மேல் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய், ஃபீமேல்னா எக்ஸ்எக்ஸ். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் ஒய் இல்லை எக்ஸ்எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்னன்னாக்கா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். அப்போ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ன்றது நார்மலா குரோமோசோமல் அபரேஷன் இல்லை, இந்த இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் குரோமோசோம். அதனால என்னவா இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை, திருநங்கையராக இருப்பாங்க. லுக் லைக் மேலு, ஆக்டிங் அஸ் ஃபீமேல். பார்க்கறதுக்கு ஆண் மாதிரி இருப்பாங்க, ஆனா பெண்களினுடைய செயல். ஆனா இன்னொரு விஷயம் பாருங்களேன், சைக்காலஜில நார்மலா அந்த மேலுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம், அந்த ஃபீமேலுக்கு எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் சார். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஹார்மோனல் செக்ரீஷனும் நார்மலா இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல விருப்பத்தின் பேர்ல அவங்க பெற்றோர்களோ அவங்க ரிலேட்டிவ்ஸோ, பெரும்பாலும் பேரண்ட் தான் இல்லை, பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு பேண்ட் போட வைக்கிறது. இது நான் சொல்றது எப்படின்னா ஏர்லி ஏஜா இருக்கும். பேண்ட் போட விடுவாங்க, ஹேர் கட் பண்ணி விடுவாங்க. ஒரு கட்டத்துல இப்படியே ப்ராக்டிஸ் ஆகி குழந்தை என்ன ஆகும்னா மேல் பிஹேவியர் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்க, அப்போ என்விரான்மெண்ட்ன்றது ஒரு பிக் ரோல் இல்லை, நம்ம சூழ்நிலை வந்து மிகப்பெரிய. அதனால்தான் நம்ம பெரும்பாலான விஷயம் என்னன்னா மேல் ரோல்னா என்ன, ஃபீமேல் ரோல்னா என்னன்னு குழந்தைக்கு நார்மலாவே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரும். சில சமயங்கள்ல நம்ம இல்லை நான் வந்து ஃபீமேல் சைல்ட மேல் சைல்டு மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு செஞ்சு அதுவே நமக்கு எதிர்மறையா போனாலும் போகும். உளவியல் ரீதியாக போவதற்கு 99% பாசிபிலிட்டிஸ் சார், உளவியல் படி. சரிங்களா? அதனால ஆசிரியர்களே இந்த இடத்துல நம்ம நாக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தென் NPE 1986ல கல்வி தரத்தின் மோசமடைந்து வரும் பிரச்சனைகள் மற்றும் செயல் திட்டம், ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். அப்போ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லும்போது 1992, அப்படியே 2 வருஷம் கழிச்சு நாக்கு ஃபார்ம் பண்ணாங்க. யூஸ்வலா இந்த POAன்றது எந்த கல்விக் கொள்கையினுடைய ரிஃபார்மா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள்
NCERT-ஆ? NPE NBல இயர் 1986 1992 சார். இல்ல சார் 1992 POA மேடம்லாம் சொன்னாங்கல்ல, கரெக்டான ஆன்சர் சார். அப்போ எல்லாருமே ஓரளவுக்கு கிளியரா வந்துட்டீங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா, மாடல் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்களா, கட்டாயம் நம்ம ஜுவாலஜியில் நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில்லாக இருக்கீங்களோ அதே மாதிரி நம்ம எஜுகேஷன்லையும் இருப்பீங்க. சில பேருக்கு சில இடங்கள்ல வேறு மாதிரியா ஒரு இருந்ததுன்னா கூட அதை மீண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்க, கட்டாயம் வந்துடும். இல்லை டவுட் இருந்தால் கேளுங்க, டெஃபினட் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்த வெற்றி பயணம் இன்றோடு கடைசியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றோடு நம்ம பாடம் வந்து முடிக்க போகிறோம், லாஸ்ட் கிளாஸு. கட்டாயம் இதில் நம்ம POA என்பது அதனுடைய தொடர்ச்சியாக, அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் போட்டு அங்கங்கே நம்ம கொடுத்ததினுடைய நோக்கம் என்னென்னா, சில சமயங்களில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இதை பார்த்து போகலாம் அப்படின்னு தான். தொடக்கம், அதுக்கடுத்து தலைமையிடம், நிர்வாகி கேட்க மாட்டாங்க. ஆனால் கட்டுப்பாட்டுத்துறை, அதுக்கடுத்து கட்டுப்பாட்டு நிறுவனம். இந்த கட்டுப்பாட்டுத்துறை கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக UGC-னுடைய ஃபண்டிங் அத்தாரிட்டியாக தான் இருக்கும். MHRT பொறுத்தளவு அது ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும். ஏன்னா MHRT-ல 2 விங் இருக்குன்னு நம்ம தான் சார் படித்தோம் இல்லை, ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர்னு படித்தோம், அடுத்து ஒன்று ஹையர் எஜுகேஷன் சார். அதனால நீங்கள் எந்த நிறுவனத்தை சொல்லி கேட்டாலும் அது எல்லாமே அண்டர் த கண்ட்ரோல் MHRT-யா தான் இருக்கும். இந்த தர பிரித்தல் 8 வகையா தர நிலை நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ எப்போது என்னன்னாக்கா A++ வாங்கின கிரேடை கேட்கலாம். அது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா CGPA அப்படின்னு சொல்லுவோம். CGPA அப்படின்னா வாட்ஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் CGPA? Cumulative Grade Points Average. Once again, cumulative grade, G for grade, P points, POINTS points average. A++ என்றது 3.51 to 4.0 சார். இது தரச்சான்று அளிக்கப்படுகிறது A++. அடுத்து தரச்சான்று அளிக்கப்படவில்லை, அது பாருங்க D கிரேடு சார். இல்லை, தரநிலை கிரேடுன்னு எடுத்தீங்கன்னாக்கா நம்ம D சார். இதுல வெரி குட் அப்படின்னு சொல்றது A வரை வெரி குட், குட் அப்படின்றது B வரை B++B+B, அதில் நம்ம குட் என்ற கேரக்டர். தென் C எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்ஃபேக்டரி, தென் அன்ஸ்டாட்டிஸ்ஃபேக்டரின்றது தான் D சார். அதனால ஆசிரியர்களே, இந்த டேபிளர் காலத்துல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. அதனால சப்போஸ் திரும்ப இதே இடம் கேட்கலாம் இல்லை. அடுத்ததாக இந்த NAC தரச்சான்று பெற்ற கல்வி நிறுவனங்கள் வந்து நம்பர் வந்து போட்டிருக்கு இல்லை, அந்த நம்பர்ல பாருங்களேன், ஹையஸ்ட் NAC ஸ்கோர் இது மட்டும் வேணா நீங்க நோட் பண்ணிடுங்க. இதுவரை ஹையஸ்ட் NAC ஸ்கோர் வாங்கினது யாரு சார் அப்படின்னா SRM IST. இது எங்க இருக்குன்னு தெரியும், சென்னையில இருக்கு சார். SRM யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் அட் பிரசன்ட் NAC கிட்ட ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர்ன்றது என்னன்னா A++. சொல்லுங்க சார். சார் இந்த இப்ப இந்த CGPA மேல சொன்னீங்கல்ல சார், அது வந்து காலேஜுக்கு கொடுக்குற கிரேடா சார் A+? அதை தானே சார் மெயின் பண்ணும்? எஸ் சார். இல்ல நம்ம டிகிரி வாங்குறதுக்கு கொடுக்குற கிரேட் அது கிடையாதுல்ல சார்? இல்ல சார் இது ஓகே, அதான் ஒரு சின்ன டவுட் சார், அதான் கேட்குறேன். ஓகே சார், ஓகே. ஏன்னா D வந்து நீங்க இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப டிகிரில D++ கிரேடே வந்து மேலதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மேல O கொடுக்குறாங்க. அதனால ஒரு டவுட் கேட்டேன் சார். சரிங்க சார், நல்லது. தேங்க்யூ சார். யூஸ்வலா NAC-உடைய ரோல் என்ன அப்படின்னா, நம்ம இந்த NAC-னுடைய எக்ஸ்பான்ஷனே பாருங்களேன், நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன். நம்ம இந்திய அளவில் மதிப்பிடணும், அடுத்து இந்திய அளவில்
கல்லூரிகளுக்கு தரச்சான்று. ஏன்னா எது வந்து குவாலிட்டியா இருக்கு அப்படின்றதுக்காக. எக்ஸாம்பிள் என்ஐடி, ஐஐடிலாம் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் கூட ரேங்க் வந்து யாருடைய பேஸ்ல இருக்கும் அப்படின்னாக்கா நாக்குடைய பேஸ்ல தான் பண்ணுவாங்க. இதுல நமக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் தான் அதிகமா வாங்கினது அப்படின்னும் அட் பிரசன்ட் இந்த கல்லூரிகள் காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதால கட்டாயம் கேட்க வாய்ப்பு இல்லை. இது ஆந்திராவில் 5 பல்கலைக்கழகம் இருக்கு, தெலுங்கானா 4, தமிழ்நாடு 35, கேரளா அந்த இடம் கேட்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேணா ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணா டோட்டல் நம்பர் ஆஃப் NAC அக்ரிடேட்டட் காலேஜஸ் அண்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 16,743 சார். 16,743 உயர்கல்வி நிறுவனங்கள் தரசான்று பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் CBSE, CABE சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆன் எஜுகேஷன், மத்திய ஆலோசனை கல்வி வாரியம். கல்வித்துறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் இந்தியாவின் பழமையான மற்றும் மிக உயர்ந்த ஆலோசனை குழு அப்படின்னு எடுத்துட்டோம்னா CAP தான் சார். CAP ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் அட்வைசரி போர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு. எப்போ சார் ஏன் இதை ஓல்டஸ்ட்னு சொல்றாங்கன்னா 1920 பாருங்க. 1920 இப்போ நம்ம நாக்லாம் எடுத்தீங்கன்னா 1994, ஆனா இது பாருங்க 1920 உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே. அடுத்து மீண்டும் 1923 கலைக்கப்பட்டது அப்படின்னும் மீண்டும் புத்துயிர் 1935, 1994 செயல்பட்டது. நெக்ஸ்ட் 1994 மார்ச் மாதம் அதன் நீட்டிப்பு காலமாக முடிவடைந்து 2004 அரசாங்கத்தால் CAP மறுசீரமைக்கப்பட்டது. 2004 முதலில் CAP என்ற கருத்தை முதலில் முன்வைத்தது கல்கத்தா பல்கலைக்கழக குழு. இது கேட்கலாம் சார். நம்ம யூஸ்வலா கல்கத்தா பல்கலைக்கழக குழு, அதுக்கடுத்து சென்னை பல்கலைக்கழகம், அந்த ஆஸ்பெக்ட்ல கல்கத்தா பல்கலைக்கழக குழு தான் CAP குறிப்பிட்டதாக சொல்லப்படுது. அதனால CAP-இன் 63வது கூட்டம், 64, 65 அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா எந்த பல்கலைக்கழகம் மத்திய ஆலோசனை கல்வி வாரியம் சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆன் எஜுகேஷன் கருத்தை முன் வச்சது யாரு அப்படின்னா கல்கத்தா பல்கலைக்கழகம். அடுத்து நிறுவன கட்டமைப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா CAP-ல யார் இருப்பாங்கன்னா MHRD யூனியன் அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்க தான் தலைவரா இருப்பாங்க. அதுக்கடுத்து MHRD-ல மாநில அமைச்சர்கள் இருப்பாங்க, வைஸ் சேர்மன். அதுக்கடுத்து மத்திய அரசின் பிரதிநிதிகள் 7 மத்திய அமைச்சர்கள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதுக்கடுத்து பாராளுமன்ற பிரதிநிதிகள், அதுக்கடுத்ததாக முன்னாள் அலுவலக உறுப்பினர்கள், the Minister of State for MHRD, the Union Minister of MHRD. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்ல கிட்டத்தட்ட 31 பேர் இருப்பாங்க சார். இதுல பதவி காலம்னா 3 ஆண்டுகள், மீட்டிங் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது மீட்டிங் வந்து நடந்து நம்ம இந்தியா சார்ந்து லைக் மத்திய ஆலோசனை கல்வி சார்ந்த ஆலோசனை வந்து வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம் சார். இதனுடைய நோக்கத்துல நம்ம ஏற்கனவே NAC பற்றிய ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். The following statement related CAB அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஆப்ஷன் பியில் விமென்ஸ் அண்ட் ஜென்ரல் எஜுகேஷன், ஆப்ஷன் சியில் யூனிவர்சலைசேஷன் ஆஃப்
செகண்டரி எஜுகேஷன். தென் ஆப்ஷன் டில ஆல் த அபோவ். அப்போ ஆல் த அபோவ் கரெக்ட். சரிங்களா? சில சமயம் நாட் போட்டு கேட்டாங்க அப்படின்னாக்கா நாட் போட்டு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஆப்ஷன் பியில் விமன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஜென்ரல் எஜுகேஷன், ஆப்ஷன் சியில் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், டியில் RUSA அப்படின்னு கேட்கலாம் சார். ராஷ்டிரிய உத்தாச்சார் இல்லை அல்லது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு சார். அதனால ஆசிரியர்களே இதுதான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் நமக்கு ஒரு புரிதல் என்ன தெரியுங்களா? யூஸ்வலாக கேப்பை பொறுத்தளவு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா எஜுகேஷனு, அந்த எஜுகேஷன் சொல்லும்போது ஸ்கூல் எஜுகேஷனு தென் காலேஜ் எஜுகேஷன் அப்படிதான். அதனால இலவச மற்றும் கட்டாய கல்வியில ரொம்ப ஃபோக்கஸிங் பண்ணுவாங்க. தென் பெண் கல்வி, பொதுக்கல்வி, அனைவருக்கும் இடைநிலை கல்வி, உயர்கல்வியில் தன்னாட்சி நிறுவனங்கள், அதுக்கடுத்து பள்ளி கலை திட்டத்துல கல்வி மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிதி, மேலே குறிப்பிட்ட அனைத்தும் 2004 செப்டம்பரில் நடைபெற்ற கூட்டத்தில் கூறப்பட்டது அப்படின்னும், ஜூலை 2005 புதுடில்லியில் நடைபெற்ற 53வது கூட்டம், அது இந்த நம்பர் ஆஃப் கூட்டம்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இதுதான் போட்டிருக்கோம். தொடர்ந்து கேப் செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு சார். அதுக்கடுத்ததாக கேப் அளித்த பரிந்துரையின் பேர்ல 6-7 செப்டம்பர் 2005 நடைபெற்ற கூட்டத்தில் NCERT-யின் பாடத்திட்டங்களை தயாரிப்பதற்காக மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இல்ல அடுத்து SUPW, ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் SUPW கேட்கலாம் சார். ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் SUPW, சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க், சமூக பயனுள்ள ஆக்க வேலைகள். மகாத்மா காந்தி கேள்விப்பட்டிருப்போம். கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் மாணவர்கள் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதோடு கோத்தாரி குழு இதே கருத்தையை முன்வைத்தது. கல்வியில் வேலை அனுபவம் என்று குறிப்பிட்ட கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு. ஈஸ்வர்பாய் பட்டேல் கல்விக்குழு முதல்ல SUPW என்ற கருத்தை 1977ல குறிப்பிட்டாங்க. 1978ல மத்திய அரசின் கல்வித்துறையால் பள்ளி பாடத்திட்டத்துல முதல்ல SUPW கொண்டு வராங்க சார். 1978னாக்கா நம்ம தமிழ்நாட்டில ஒரு சிறப்பு இருக்கு. 1978 என்னன்னு சொல்ல முடியும்? 11th 12th 10+2+3. அப்ப SUPW என்பது இந்திய பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் கீழ் உள்ள தொழிற்கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்கின்றனர். அவை தோட்டக்கலையாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், ஓவியமா இருக்கலாம், தட்டச்சா இருக்கலாம், கைவினை பொருட்கள், பொழுதுபோக்குகள் மற்றும் மூத்த மாணவர்களுக்கான கூட்டுறவு சேவை. மகாத்மா காந்தியின் காந்திய மதிப்பு, காந்தியன் வேல்யூஸ் மற்றும் கல்வி கருத்துக்களை, ஐடியா ஆஃப் மகாத்மா காந்தி ஊக்குவிக்க கல்வித்துறையால் 1978 SUPW அறிமுகப்படுத்தப்பட்டது. பள்ளி பாடங்களில் இது ஒரு துணை பாடம், ஆன்சிலரி. தற்சமயம் ஆன்சிலரி நம்ம தமிழ்நாட்டுல பின்பற்றல. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் 2001க்கு முன்னாடி வரலையும் ஆன்சிலரி என்ற ஒரு பாடம் பின்பற்றப்பட்டது. இது ஒரு துணை பாடம் அப்படின்ட்டு. இது இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வு கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன்ஸ் CISCE நடத்தும் 2 தேர்வுகளில் SUPW இடம்பெற்றிருக்கு அப்படின்னும், அந்த 2 தேர்வு என்ன சார்னா ICSE ISC இந்திய இடைநிலை கல்வி சான்றிதழ், இந்தியன் சர்டிபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ICSE, இந்திய பள்ளி சான்றிதழ் இந்தியன் ஸ்கூல் சர்டிபிகேட் ISC. நவோதயா உட்பட சில CBSE பள்ளிகளிலும் இது கற்பிக்கப்படுகிறது. அதனால ஆசிரியர்களே இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன சார்னா, இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன சார்னாக்கா ஒர்க் அண்ட் சர்வீஸ். நீங்க SUPW அந்த ஒரு ஐஃபோன் போட்டு த மெயின் பர்பஸ், இதனுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னா வேலை அனுபவமும் சேவையும்.
வேலை அனுபவமும் சேவையும். அதனால இந்த கிராஃப்ட் எஜுகேஷன் சொல்லுவோம். கிராஃப்ட் எஜுகேஷன்னா மகாத்மா காந்தி. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னா கொத்தாரி. அடுத்து ஒர்க் அண்டு சர்வீஸ் அப்படின்றது ஜெனரல் பர்பசிவ் ஆஃப் SCPW. In 1978 ஈஸ்வர்பாய் பட்டேல் அடுத்து பல்கலைக்கழக மானிய குழு. UGC stands of UGC, University Grants Commission. பல்கலைக்கழக மானிய குழு. பல்கலைக்கழக மானிய குழு என்பது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ இருந்தாக்க எப்படி இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். யூஜிசி ஆக்ட் சட்டத்தை எடுத்தீங்கன்னா 1956 சார். இது ஏற்கனவே நம்ம PGTRBல கேட்டிருக்காங்க. யூஜிசி உடைய ஆக்ட். யூஜிசியினுடைய அப்ரிவேஷன்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்மேஷன். யூஜிசி ஃபார்ம் பண்ணது எப்ப சார் அப்படின்னா 28 டிசம்பர் 1953. அது நம்ம ஐஃபன் போட்டு எடுத்துருங்க சார். நம்ம மெட்டீரியல்ல அது இடம்பெறாம போயிடுச்சு. ஃபார்மேஷன் உருவாக்கம். யூஜிசி உருவாக்கப்பட்ட ஆண்டு 28 டிசம்பர் 1953. 28 டிசம்பர் மாதம் 1953 ஆண்டு. நியரஸ்ட் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் இல்ல, முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்தின் போது உருவாக்கப்பட்டதாக பார்க்கப்படுது. உயர்கல்வியின் தரத்தை ஒருங்கிணைத்தல், உறுதிப்படுத்தல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றை கவனிக்கிறது. இது இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடியதுதான் யூஜிசி. மேலும் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு நிதி உதவி ஃபண்டிங் அத்தாரிட்டியும் இவங்க தான். அப்ரூவல் ஃபண்டிங் அத்தாரிட்டி. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க சார் இருக்குன்னா புதுடில்லி. ஆசிரியர்களே, யூஜிசி ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ஆனா NAC உடைய ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர். இதனுடைய 6 பிராந்திய மையங்கள். ரீஜனல் இன்ஸ்டிடியூட் கேட்கலாம் சார். 1 புனே, 2 போபால், 3 கொல்கத்தா, 4 ஹைதராபாத், 5 குவாஹாத்தி, 6 பெங்களூர். அதனால it has 6 regional centers in Pune to Bangalore. புனே டு பெங்களூர். இந்தியாவில் உள்ளதை போன்று இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி இந்தியாவில் யூஜிசி நிறுவப்பட்டது. 19 to 89 வரை இக்குழு அலிகார், பனாரஸ் மற்றும் டெல்லி ஆகிய பல்கலைக்கழகங்களின் பணியை மேற்பார்வையிட 1945 ஆண்டில் யூஜிசி முதலில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னும். அப்போ எந்த ரிப்போர்ட் சொல்லுச்சு சார் அப்படின்னா சார்ஜன்ட் ரிப்போர்ட் சார். சார்ஜன்ட் ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட் யூஜிசி ஃபார்ம் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்டாங்கன்னா சார்ஜன்ட் ரிப்போர்ட். நம்ம மெட்டீரியல் இல்லை, அதனால இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி. சார்ஜன்ட் ரிப்போர்ட் ரெக்கமெண்டட் யூஜிசி இன் 1945. அலிகர், பனாரஸ் மற்றும் டெல்லி ஆகிய பல்கலைக்கழகங்களின் பணியை மேற்பார்வையிட 1945 ஆண்டு யூஜிசி
முதலில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு நிகராக 1949 ஆகஸ்ட் இங்கிலாந்தில் உள்ள யுஜிசி போன்று இந்தியாவிலும் பல்கலைக்கழக மானிய குழுவை மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைத்ததாக நெக்ஸ்ட் பாருங்களேன். இதன் பரிந்துரைப்படி 1948 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1952 அனைத்து பல்கலைக்கழக மற்றும் கல்லூரிகளுக்கு அனைத்து மானியங்களும் யுஜிசி மூலம் வழங்கணும். 28/12/1953 கல்வி அமைச்சர், இயற்கை வளங்கள், அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவரால் திறந்து வைக்கப்பட்டு 56 நவம்பர்ல இந்திய பாராளுமன்றத்தில் பல்கலைக்கழக மானிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. தலைமையகமாக பகதூர் ஷா ஜாபர் மார்க், புதுடெல்லி. இதன் 2 கூடுதல் அமைப்பாக 35 பெரோஷா ரோடு, புதுடெல்லி மற்றும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகம் தலைவராக டிபி சிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். டிபி சிங் அது அப்போ நம்ம எழுதும்போது எழுதியிருக்கோம். இப்போ யாருனாக்கா பட்நாயர். ஆனா கேட்க மாட்டாங்க சார், ஏன்னா மாறிண்டே இருக்கிறதால கேட்க வாய்ப்பு இல்லை. தொழில்சார் கவுன்சிலர், ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களை நியமிப்பதற்காக யுஜிசி மற்றும் சிஎஸ்ஐஆர் உடன் இணைந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் தேர்வை நடத்துகிறது. 2009 ஜூலை முதல் இளங்கலை மற்றும் முதுகலை ஆசிரியர் பணியில் நெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. PhD முடித்தவர்களுக்கு 5% தளர்வும் வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மானிய குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் பாருங்க. அனைத்திந்திய தொழில்நுட்ப கழகம், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICTE, தொலைதூர கல்வி கவுன்சில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில் DEC, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR, இந்திய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா BCI, செராம்போர் கல்லூரியில் செயின்ட் தத்துவங்கள் கல்வி வாரியம், போர்ட் ஆஃப் தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஆஃப் செனட் ஆஃப் செராம்போர் காலேஜ் BDSSC, தேசிய ஆசிரியர் கல்வி கழகம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், இந்திய மறுவாழ்வு கழகம் ரீஹாபிலியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய மருத்துவ கழகம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய செவிலியர், இந்திய பல் மருத்துவம், மத்திய ஹோமியோபதி, மத்திய இந்திய மருந்து, தேசிய கிராமப்புற நிறுவனம், மாநில உயர்கல்வி கழகம், கட்டிடக்கலை கவுன்சில், கால்நடை மருத்துவ கழகம் வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா BCI. யூஜிசில 22 போலி, அதெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்காக தான் சார் கொடுத்துருக்கோம், கேட்கலாம் மாட்டாங்க, ஏன்னா அது கான்ட்ராவர்சியாக மாறும். அதனால ஆசிரியர்களே இந்த இடத்துல அடுத்து NIEPA stands of NIEPA, National Institute of Educational Planning and Administration. அதுதான் நம்ம NIPA அப்படின்னு சொல்றோம் சார். தேசிய கல்வி திட்டம் மற்றும் நிர்வாக நிறுவனம். மீண்டும் இதுல புரிதல் வருது பாருங்க. பிளானு, அதுக்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் சார். தொடக்கம் 1962 1962 வேந்தர், தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கு துணை வேந்தர்லாம், அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனா 1992 அமைவிடம் புதுடெல்லி. இது இந்திய அரசின் MHRடால் நிர்வகிக்கப்படுகிறது. 1962 கல்வி திட்டமிடுபவர்கள், நிர்வாகிகள், மேற்பார்வையாளர்களுக்கான யுனெஸ்கோ ஆசிய மையம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது.
1965 திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்திற்கான ஆசிய கல்வி நிறுவனம் ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என பெயர் மாற்றம். 73 கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாகிகளுக்கான தேசிய பணியாளர் நிறுவனம் நேஷனல் ஸ்டாஃப் காலேஜ் ஃபார் எஜுகேஷனல் பிளானர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் 1979 தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நீப்பா. தென் 2006 நீப்பா நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி என்ற அந்தஸ்தை பெற்று நீப்பாவில் துறையாக 8 இருக்கு சார். அந்த 8 துறைகள் என்ன அப்படின்னா, கல்வி திட்டமிடல் நிறுவனம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், கல்வி கொள்கைகள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் பாலிசி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் அண்ட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். தென் 8வது துறையாக கல்விக்கான திறன் வளர்ப்பு மற்றும் பயிற்சி துறை. வழங்கப்படக்கூடிய பாடப்பிரிவு எம்பில், பிஹெச்டி அதுவரை வழங்கக்கூடிய பாடப்பிரிவாக நம்ம பார்க்கிறோம். CIEFL சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஆங்கில மற்றும் வெளிநாட்டு மொழிகள் பற்றிய மத்திய நிறுவனம். ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழி பல்கலைக்கழகம் EFLU தெற்கு ஆசியாவில் மொழிகளுக்கென்று இருந்த ஒரு பல்கலைக்கழகம். இதைதான் நாம் குறிப்பிடப்படுது. சில சமயங்கள EFLU இன் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத் தெற்காசியா மொழிகளுக்கென்று இருந்த ஒரு பல்கலைக்கழகம். இப்பல்கலைக்கழகம் ஆசிரியர் கல்வி, இலக்கியம், மொழியியல், பலதுறை படிப்புகள் மற்றும் கலாச்சார படிப்புகள் அனைத்தையும் ஆங்கில மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் அரபு, சீனம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், இத்தாலி, ரஷ்யன், ஜாப்பனீஸ், கொரியன், பெர்சியன் மற்றும் துருக்கி. பெர்சியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதனுடைய பயிற்று மொழி பெர்சியன் மொழி? வெரி குட். அடுத்து பழமை அப்படின்னு பார்க்கும்போது CIEFL சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஆங்கில மற்றும் வெளிநாட்டு மொழிகள் பற்றிய மத்திய நிறுவனம். மோட்டோ பொன்மொழியாக வார்த்தைகள் அனைத்தையும் ஒளிர வைக்கிறது. இப்போ மிளிரும் பள்ளிகள் இல்ல, தமிழகம் மிளிரும் பள்ளி. நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க. தொடக்கமாக 58 மத்திய பல்கலைக்கழகமாக மாற்றிய இயர் 2006. துணைவேந்தர் கேட்க மாட்டாங்க. அமைவிடம் தெலுங்கானா, ஹைதராபாத். இணைப்பு யாரோடு இணைப்புனை UGC உயர்கல்வி. 1958 ஜவஹர்லால் நேரு ஹைதராபாத்தில் ஒரு மத்திய நிறுவனமாக சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் ஆரம்பிக்கப்பட்டது. 72 3 முக்கிய வெளிநாட்டு மொழிகளுடன் ஜெர்மன், ரஷ்யன், பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் என பெயர் பெற்றது. 84 கல்வி ஊடக ஆராய்ச்சி மையம் ஆசிரியர்களே எஜுகேஷன் மீடியா ரிசர்ச் சென்டர் EMMRC. 2006 இந்திய பாராளுமன்ற சட்டப்படி மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்தையும் பெயராக ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளுக்கென பல்கலைக்கழகங்கள்
தென் வளாகம் முதன்மை, தலைமையிடம் தெலுங்கானா, ஹைதராபாத். இது மிக பழமையான வளாகம். 7 பள்ளிகள், 26 துறைகள் கீழ்கண்ட படிப்புகளை வழங்குகின்றன. அப்படின்னா இளங்கலை படிப்பு பாருங்களேன். ஆனஸ்ட் இங்கிலீஷ், EFLU இங்கிலீஷ், ஆனஸ்ட் இன் அரேபிக், பிரெஞ்சு, இங்கிலீஷ், லிட்ரேச்சர், லிங்குஸ்டிக், ஆனஸ்ட்ல ஜெர்மன், ரஷ்யன், ஸ்பானிஷ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், JMC, PGDCA in English, then PGDCA in Arabic. ஆராய்ச்சி படிப்புகள் PhD. நூலகம் எடுத்துட்டீங்கன்னா ரமேஷ் மோகன் நூலகம் உருவாக்கப்பட்டதாகவும், நூலகம் புது கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும், இந்த புத்தகத்தில் அலமாரி டுவேவின் தசம வகைப்பாடு அடிப்படையில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. டுவே என்ற எஜுகேஷனிஸ்ட். மேலும் இவற்றை ஆன்லைன் பொது அணுகல் அட்டவணை பிராந்திய மையமாக ஷில்லாங், லக்னோ கேட்கலாம் சார். ரீஜனல் கேம்பஸ் ஷில்லாங், லக்னோ. அதிகாரப்பூர்வ இதழாக இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய இதழ் ஆண்டுக்கு 2 முறை. A Journal of Literature and Culture. Then Francis Wallin Parker. பிரான்சிஸ் வேலன் பார்க்கர். அவரு பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 87, இறப்பு 1902. பார்க்கரு அமெரிக்காவில் முற்போக்கு கல்வி முன்னோடியாக திகழ்ந்தார். சப்போஸ் சில சமயத்துல முற்போக்கு கல்வி அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பார்க்கரை சொல்லிடக்கூடாது. முற்போக்கு கல்வினா யாரு சொல்லணும்? ஜான் டூயி. முற்போக்கு பள்ளினா AS நீலு, முற்போக்கு கல்வினா ஜான் டூயி. சின்ன வித்தியாசம் தான். ஆனா நம்மள வந்து இந்த லைக் டிவியேஷன் ஆஃப் அட்டென்ஷன் கவனம் மாற்றுறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஆகும். அதனால ஆசிரியர்களே, முற்போக்கு கல்வி இயக்கத்தின் முன்னோடி. ஒவ்வொரு மனநிலை, ஒருவரினுடைய மனநிலை, உடல்நிலை மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றில் முழுமையான வளர்ச்சியை உள்ளடக்கியது கல்வி அப்படின்னு யாருக்கு சொன்னாருன்னா பார்க்கர் சார். பார்க்கரு ஜான் டூயி முற்போக்கு கல்வியின் தந்தை. இவர் தரம்படுத்துதல் ஸ்டாண்டர்டைசேஷன், குருட்டு மனப்பாடம் ரிமூவிங் குருட்டு மனப்பாடம், ஐசோலேட்டட் ட்ரில், குவின்சி முறை பிரபலப்படுத்தப்பட்டதாகவும் பார்க்கர் சிக்கோகா நகரில் 180 மாணவர்களை வைத்து பள்ளியை தொடங்கினர். நியூயார்க், இல்லினாய்ஸ், இந்தியானா மற்றும் கலிபோர்னியா பள்ளி தொடங்கப்பட்டதாகவும், மாசேசூட்ஸ் நகரில் ஒன்றை தொடங்கினார்னும், நியூயார்க் நகரம் ரோஸ்டரில் பார்க்கர் பேயரின் குவின்சி ஆரம்ப பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டு கம்யூனிட்டி ஸ்கூல் சமுதாய பள்ளி 1960 முதல் 1970 காலகட்டங்களில் அமெரிக்காவின் கல்வியில் மாற்றம் கொண்டு வர சுதந்திர பள்ளி அமெரிக்கன் எஜுகேஷன் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு புதிய பள்ளிகள் மற்றும் மாற்று பள்ளிகள் இயக்கம் என அழைக்கப்படுது. பின்னர் தான் இது சமுதாய பள்ளி என்றும் AS நீல் சம்மர்ஹில் முற்போக்கு கல்வி, குழந்தைமைய கல்வி, நவீன பள்ளிகள் மற்றும் சுதந்திர பள்ளிகள் அப்படின்னு போட்டிருக்கோமா. இந்த இடத்துல AS நீல் சம்மர்ஹில் சமுதாய பள்ளிகளின் இயக்குனர்களை ஈர்க்கப்பட்டு குட்மேன்,
ஃப்ரிடன்பர்க், ஹால், கோசல், ஜேம்ஸ் ஆர்ன்டான், ஏஎஸ் நீல் சம்மர்ஹில்லு, ஜார்ஜ் டென்னிசன் த லிவிங் ஆஃப் சில்ட்ரன், ஜொனாதன் கோஷல் சுதந்திர பள்ளி. இந்த இயக்கத்தின் கருத்துக்கள் அனைத்தும் அமெரிக்காவில் சம்மர்ஹில் அமைப்பு கண்காணிக்கிறது. எழுத்தாளர் ரான் மில்லர். சுதந்திர பள்ளி இயக்கத்தின் கொள்கைகளை வரையறுத்தார். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பாடங்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் சுய வேகத்தில் கற்றுக்கொள்ள அனுமதிக்கின்றனர். ரான் மில்லர். சுதந்திர பள்ளியின் வளர்ச்சியாக ஹாலன் கிராபிட் சுதந்திர பள்ளிகளின் எண்ணிக்கை 600 உயர்ந்து 71-72 200 பள்ளிகள் உருவாக்கினார். இப்பள்ளிகளில் சராசரி 33 மாணவர்கள் உள்ளனர். அமெரிக்காவில் அனைத்து சுதந்திர பள்ளிகளும் சம்மர்ஹில் பள்ளியை அடிப்படையாக கொண்டவை. அடுத்து பூங்காக்கள், தேவாலயங்கள் மற்றும் முற்போக்கு பள்ளி, ஏஎஸ் நீல் கட்டிடங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் பள்ளிகள் துவக்கப்பட்டன. (2012) ஆப்டிஸ்டன் போஸ்ட் எழுதிய இயக்கம் மீண்டும் எழும், த மூவ்மெண்ட் டு ரிவைவிங் அப் அகெயின் என்ற கட்டுரையில் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர பள்ளிகள் எல்லாமே தனியார் மையம் தான். இப்பள்ளிகளில் நடுத்தர மற்றும் உயர்தர வர்க்க மக்களுக்கு பலன் அளிப்பது இல்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு. எஜுகேஷன் டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன் இன் டெக்னாலஜி, திட்டமிட்டு கற்றல், ப்ரோக்ராம்டு லேர்னிங், இதை சுய கற்றல் பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிரல் வழி மற்றும் கற்பித்தல் இயந்திரங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தது. நிரல் வழி திட்டத்தை தொடங்கியவர் BF ஸ்கின்னர் மற்றும் அவரது தோழர்கள். அறிவியலை கற்றல் மற்றும் கற்பித்தல் கலை எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியிட்டார். இது திட்டமிடப்பட்ட கற்றலுக்கு வழிவகுக்கிறது. தொடர்ச்சியான பின்னூட்டம் மூலம் விரும்பத்தகுந்த நடத்தை வெளிப்படுத்த முடியும். 1926 சிட்னி எல் பிரைஸ் கற்பித்தல் இயந்திரங்களை டீச்சிங் மெஷின்ஸ் வடிவமைத்தார். அடுத்து என்ன தெரியுங்களா இங்க பாயிண்ட், திட்டமிட்டு கற்றல் என்பது ஒரு சுய கற்றல், செல்ஃப் லேர்னிங். அடுத்து திட்டமிட்டு கற்றல் அப்படின்னாக்கா சிட்னி எல் பிரைஸே, சிட்னி எல் பிரைஸே, PRESSAY பிரைஸே. நேர்வழி திட்டமிட்டு கற்றல் BF ஸ்கின்னர், கிளை வழி திட்டமிட்டு கற்றல் க்ரௌடர். அதனால பாருங்களேன், நேர்வழி கற்றல் திட்டத்தை வடிவமைத்தவர் ஸ்கின்னர், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஒவ்வொரு சட்டகத்திலும் மாணவர்கள் விடை காண வேண்டும். விடை அளித்த பின்பே அது சரி அல்லது தவறு என சரிபார்க்கப்பட்டு அடுத்த சட்டகத்திற்கு மூவ் ஆகும். அடுத்து கிளை வழி திட்டமிட்டு கற்றல் க்ரௌடர். சார் க்ரௌடர், இது BF ஸ்கின்னர், இது க்ரௌடரு, அது சிட்னி எல் பிரைஸே. க்ரௌடர் மாதிரி கற்றல் கட்டமைப்பு கோட்பாடு, கான்ஃபிகரேஷன் தியரி ஆஃப் லேர்னிங் அடிப்படையில் அமைந்தது. இது ஒரு சிக்கல் தீர்வு முறை. புறவய வினாக்கள்,
புறவயவனான்றது நம்ம பாரு இந்த பிஜிடிஆர்பியில் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் டைப் தராங்க பார்த்தீங்களா, அது எந்த செயல் திட்ட முறையில் வருது அப்படின்னா பிரான்ச்சிங் ப்ரோக்ராமிங் செயல் திட்டம். சப்போஸ் இதுல தவறாக இருந்ததுன்னா குறை தீர்க்கும் சட்டகத்திற்கு இந்த பிரேம் போகும் சார். குறை தீர்க்கும் சட்டகத்திற்கு இந்த பிரேம் எடுத்து செல்லும். அந்த குறை தீர்க்கும் சட்டகம் ரெமிடியல் ஃப்ரேம்ல என்ன இருக்கும் அப்படின்னா இதை சார்ந்த டீடைல்ஸ் இருக்கும். அதை டிஸ்கிரிப்டிவ் படிச்ச பிறகு மீண்டும் கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும். கரெக்டான ஆன்சர் சொன்னோம்னா சீக்வன்ஸா மூவ் ஆகும் சார். அப்ப ஆசிரியர்களே கிளை வழி திட்டமிட்டு கற்றல். அடுத்ததாக ஹேலன் கெல்லர். இதுல அடிப்படை கொள்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா விரிவுரை கோட்பாடு, குறையறிதல் கோட்பாடு, மாற்றுவழி கோட்பாடு, அடுத்ததாக கெல்லர் பிளான் சார். கெல்லர் பிளான் இது அதர்வைஸ் கால்டு என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர். கெல்லர் பிளானினுடைய வேறு பெயர் PSI சார். PSI பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சார். கெல்லர் திட்டம்னாலும் தனியால் கற்பித்தல் தொழில்நுட்பம்னாலும் ஒன்றுதான். அதனால ஆசிரியர்களே கெல்லர் பிளான் அதர்வைஸ் கால்டா PSI பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தனியால் கற்பித்தல் முறை. அதனால கெல்லர் அமெரிக்க உளவியல் அறிஞர், கெல்லர் ஜே கெல்மர், கரோலின் போரி மற்றும் உடால்ஃப் அசி ஆகியோருடன் ரோந்து பிரேசில் பல்கலைக்கழகத்தில் புதுமையான கற்பித்தல் முறையை அறிமுகப்படுத்தினார். பிரெட் எஸ் ஸ்கில்லர் அமெரிக்க உளவியல் அறிஞர், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் தனியால் வேறுபாடு, குட் பை டீச்சர், இவற்றினுடைய கொள்கையாக ரிட்டன் மெட்டீரியல் இருக்கும், யூனிட்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், செல்ஃப் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், சுய வேகத்தில் கற்றல்னு இருக்குங்களா, கற்றல் அடிச்சுட்டு கற்பித்தல்னு எழுதிங்க சார். கற்பித்தல், அலகு தேர்ச்சி, பயன்பாடு ப்ரொசீஜர்ஸ், CAI stands of CAI கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். இல்ல கணினியினுடைய தந்தை அப்படின்னா நமக்கு தெரியும் பாப்பேஜ். கற்பித்தல் செயலை மேம்படுத்த உரை, கிராபிக்ஸ், ஒலி மற்றும் வீடியோ CAI கணினி வழி கற்பித்தல் கற்றலை மேம்படுத்தும். CAI-னுடைய நன்மை என்ன சார்னாக்கா நேரடி தொடர்பு, சிறந்த ஊக்குவிப்பான், சுதந்திரம், உடனடி பின்னோட்டம், சுய நினைவு, கூச்ச சுபாவம் குறையும், தனிப்பட்ட கவனம், விரைவாக கற்றல். அடுத்து பள்ளிகள் இணைப்பு 64-66 கோத்தாரி குழுவின் அறிக்கையிலிருந்து பள்ளிகள் இணைப்பு என்ற கருத்தை உருவாக்கப்பட்டது. தேவை மற்றும் முக்கியத்துவம். பள்ளிகளை தனிமைப்படுத்தாம இருக்கிறது, பணிகளை பகிர்றது, உபகரணங்களை பகிர்றது, கூட்டுறவு முயற்சிகள், பணியிட பயிற்சி, இது எல்லாத்துக்கும் வாய்ப்பா இருக்கும். பரிந்துரையாக 91 ஜூலை ஆந்திர பிரதேச முதல்வர் தலைமையில் ஜனார்தன ரெட்டி குழுவால் மத்திய ஆலோசனை கல்வி வாரியம் CAP உருவாக்கப்பட்டு 6வது கல்வி அமைச்சர், முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் 6 கல்வியாளர்கள் TP NPE 1986
ஜிஆர்சி 1992, மத்திய அரசு 90களில் மே மாதம் ஆச்சாரியா ராமமூர்த்தி தலைமையில் ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு 20/12/1990 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் தேசிய மேம்பாடு கவுன்சில் நேஷனல் டெவலப்மெண்டல் கவுன்சில் பள்ளிகள் இல்லா சமுதாயம் டி ஸ்கூலிங் சொசைட்டி நவீன காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி பற்றிய முக்கியமான சொற்பொழிவாக பள்ளிகள் இல்லா சமுதாயம் 1971 அமைந்தது. இக்கருத்தை வலியுறுத்தியது இவான் இல்லிச்சி. சப்போஸ் பள்ளிக்கு வெளியே கற்றல்னு கேட்டாங்கன்னா லேர்னிங் அண்ட் ஸ்கூலிங், இது ஜான் ஹோல்ட். பள்ளிக்கு வெளியே கற்றல் ஜான் வோல்ட், அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர். அப்ப சில சமயங்கள் என்னன்னாக்கா ஜான் வோல்ட் கீழ்கண்ட துறையோடு தொடர்புடையவர். ஆப்ஷன் ஏல எழுத்தர், ஆப்ஷன் பில கல்வியாளர், ஆப்ஷன் சில உளவியல் ஆய்வாளர், ஆப்ஷன் டில நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க நேரடியாக கல்வியாளர். பிறப்பு 2023, இறப்பு 1985. வீட்டுக்கல்வி, பள்ளிக்கு வெளியே கற்றல் மற்றும் இளைஞர் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு. ஆனால் ஆசிரியர்களே, பள்ளிக்கு வெளியே கற்றல் என்ற கருத்தை அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேட்டாலும் ஜான் வோல்ட் தான். பள்ளிக்கு வெளியே கற்றலின் தந்தைன்னு கேட்டாலும் ஜான் வோல்ட் தான். 1977 ஜான் வோல்ட்டால் வளர்ந்து வரும் பள்ளி கல்வி வீட்டுக்கல்வி பற்றி ஹோல்ட் எழுதிய புத்தகம் உனது சொந்த கற்பித்தல், டீச் யுவர் ஓன். மொபைல் ஸ்கூல், அடுத்து தலைப்பாக மொபைல் ஸ்கூல் நடமாடும் பள்ளி, ஃப்ரெட்ரிக் ஜே மெக்லிலாண்ட். மாஸ் மீடியா தொடர்ந்து கற்றல், தகவல் ஒலிபரப்பு ஊடகம் பிராட்காஸ்ட் மீடியா என்பது திரைப்படம், வானொலி, பதிவு செய்யப்பட்ட இசை மற்றும் தொலைக்காட்சி வழியாக மின்னணு தகவல்களை அனுப்புகிறது. டிஜிட்டல் ஊடகம் டிஜிட்டல் மீடியா இணையம் மற்றும் தவளை. டிஜிட்டல் ஊடகம் பாருங்க, இணையம் மற்றும் மொபைல் போன் இரண்டையும் உள்ளடக்கியது. இந்த இடம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். பிரிண்டட் மீடியான்றது அச்சு ஊடகம். அதுல என்ன இருக்கும்? புத்தகங்கள், காமிக்ஸ், பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் மற்றும் துண்டு பிரஸ்கள் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரிண்ட் மீடியா அப்படின்னும். டிஜிட்டல் ஊடகம் இணையம் மற்றும் மொபைல் போன் இரண்டையும் உள்ளடக்கியது. அதனால மாஸ் மீடியா, நடமாடும் பள்ளி, ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்டு. செய்திகள், செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹைரார்கி இருக்கு. செய்தித்தாள்கள் அரசியல், வணிகம், விளையாட்டு, கலை அப்படின்லாம் பார்க்குறோமா. மேலும் இதனுடைய கருத்துக்கள் 17ஆம் நூற்றாண்டில் செய்தித்தாள் பிரபலமானது அப்படின்னும். நெடுவரிசையில் வானிலை முன்னறிவிப்பு, உள்ளூர் சேவை,
பிறப்பு அறிவிப்புகள், குறுக்கெழுத்து, கார்ட்டூன்கள், காமிக்ஸ், ஆலோசனைகள். பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐரோப்பா, வட மற்றும் தென் அமெரிக்கா செய்தித்தாள்கள் பொதுவாக தினசரி, வார இதழ், ஓல்டஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மிக பழமையான செய்தித்தாள் ஆர்டினரி போஸ்ட் டெண்டர். பதினேழாம் நூற்றாண்டே சார். ஜோஹன் கரோலஸ் ஜெர்மானியில் முதல் பத்திரிகை வெளியிட்டார். இக்கி பெங்கால் கெசட் கொல்கத்தாவிலிருந்து வெளியிடப்பட்ட ஆங்கில செய்தித்தாள். இந்தியாவின் முதல் முக்கிய செய்தித்தாள் 1980, 2 ஆண்டுகள் வெளியிடப்பட்டது அப்படின்னும் ஜேம்ஸ் அகஸ்டன் ஹக்கி என்பவரால் இது நிறுவப்பட்டது. முன்னாள் இதை தொடர்ந்து முன்னர் 2 ஆண்டுகள் சிறையிருந்தார். ஆசியாவில் மிக பழமையான செய்தித்தாள்னா தி மும்பை சாம்ராஜ். இது ஒரு குஜராத் செய்தித்தாள், இன்னும் வெளிவருகிறது. தி மும்பை சமாச்சார் 1822. இந்தியாவில் வெளியிட்ட முதல் இந்தி பத்திரிகை த ரைசிங் சன் 1882 to 1985. சென்னை நகரத்திலிருந்து வெளியிடப்பட்ட பத்திரிகை. ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவரால் சுதேசிய மித்திரன் இதழ் தொடங்கப்பட்டது. இது கேட்கலாம் சார். சுதேசிய மித்திரன் இதழை தொடங்கியது யார்? சுப்பிரமணிய ஐயர். 4 வருடங்கள் கழித்து இவர் தி இந்து இதழை தொடங்கினார். வானொலி, ரேடியோ, ரேடியஸ் லத்தீன் வார்த்தை, இதனுடைய பொருள் சக்கரம். வானொலியை கண்டுபிடித்ததுன்னா மார்கோனி. மின்காந்த கதிர்வீச்சின் இருப்பை நிறுவியவர் ஹெர்ட்ஸ். உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை அப்படின்னு சொன்னா சென்னை, திருச்சி, கொடைக்கானல், நாகர்கோவில், கோவை, ஊட்டி, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி. வானொலியின் பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது துசிமா போரின் ரஷ்ய படைக்கு எதிராக ஜப்பான் கப்பற்படை வானொலி சேவை நடத்தப்பட்டது. 12 RMS டைட்டானிக் கப்பலின் தகவல் தொடர்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தொலைக்காட்சி என்பது பண்டைய கிரேக்க மொழி. டெலி என்றால் தொலைதூரம், காட்சிப்படுத்துறது, பார்வை. தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் ஜான் லாகி பெர்ட். கணிப்பொறி சார்லஸ் பாப்பேஜ். கணிப்பொறியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். முதல்ல கணிப்பொறி என்ற வார்த்தை 1943. கல்வி தொழில்நுட்பம், எஜுகேஷன் டெக்னாலஜி, கல்வியில் தொழில்நுட்பம். டெக்னாலஜி இன் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா கல்வியில் தொழில்நுட்பம். பாரு, டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா கல்வியின் தொழில்நுட்பம். கல்வியின் தொழில்நுட்பம், கல்வியில் தொழில்நுட்பம்.
அதுக்கடுத்து எட்கர் டேல் கேட்கலாம் சார். எட்கர் டேல் எழுதிய புத்தகம் என்னன்னா, காட்சி கேள்வி கருவிகளின் மூலம் கற்பித்தல், ஆடியோ மெத்தட்ஸ் இன் டீச்சிங், 1946ஆம் ஆண்டு. அப்புத்தகத்தினுடைய அனுபவ கூம்பு பற்றி விவரித்திருக்கு. இந்த புத்தகத்துல 2ஆம் பதிப்பு, 1954 பதிப்பு. இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எட்கர் டேல் அனுபவ கூம்பு பற்றி ஒரு மாதிரியாக the steps model based Dale Cone experience. அதுல என்ன இருக்குன்னா, கீழே இருக்கிறது டைரக்ட் ஆர் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஃபவுண்டேஷன் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். கற்றலினுடைய அடிப்படை டைரக்ட் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டிப்ல பாருங்க, டெக்ஸ்ட் வெர்பல் சிம்பல் அப்படின்னு இருக்கா. டெக்ஸ்ட் வெர்பல் சிம்பல் பாட புத்தகங்கள், படங்கள் மற்றும் குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக்சர் அண்ட் விஷுவல் சிம்பல்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங், போட்டோஸ். ஆசிரியர்களே, இந்த எட்கர் டேல்ல கீழே இருக்கு பாத்தீங்களா, இது லோ கான்சென்ட்ரேட்னு சொல்றோம், அப்ஸ்ட்ராக்ட் ஹை அப்படின்றோம், நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன், காக்னிட்டிவ் ஸ்கில் சார். காக்னிட்டிவ் ஸ்கில், நெக்ஸ்ட் இங்க ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. பெரும்பாலான பிஜிடிஆர்பியில் இந்த இடம் கேட்குறாங்க சார். எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ப்ரொஜெக்டட் இல்லை கீழே இருக்கா, இது வந்து லைக் எக்ஸாம்பிள் ஃபிலிம் ஸ்டெப் பிலாங்கிங் டு அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ், நான் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ், ஆக்டிவிட்டி எய்டு, தென் நன் ஆஃப் திஸ். அப்போ நம்ம ப்ரொஜெக்டிவ் எய்டு அப்படின்றோம். அப்போ பாருங்க, ஃபில்ம் அண்ட் ஃபில்ம் ப்ரொஜெக்டார், ஃபிலிம் ஸ்ட்ரிப் ப்ரொஜெக்டார் இருக்கு, ஸ்லைட் ப்ரொஜெக்டார் இருக்கு, எபிடாஸ்கோப் இருக்கு, OHP ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் OHP கேட்கலாம் சார், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், LCD கேட்கலாம் சார், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, லிக்விட் கிறிஸ்டல் LCD, liquid crystal display, DPL, digital light processing, graphic aid, graphs, diagrams, posters, maps, cartoons, comics, flashcard, pictures, photograph, charts, timeline, வரலாற்று நாள். Then display boards, blackboard, roll off, pegboard. Pegboardன்றது coordinating group, cook and loops. OHB stands over 8 projector, தலைமேல் விழுத்தும் கருவி, பிளானல் போர்ட், மேக்னெட்டிக் போர்ட், புல்லட்டின் போர்ட், மார்க்கர் போர்ட். 3Dன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாடல்ஸ், ஆப்ஜெக்ட், ஸ்பெசிமன், டயோரமா. டயோரமா நத்திங் பட் 3 டைமென்ஷன், முப்பரிமாணம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு டயோராமா. ஆடியோஸ்ல ஆடியோ எய்டு, ரேடியோ, டேப் ரெக்கார்ட், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம். ஆசிரியர்களே, ஆக்டிவிட்டி எய்டு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிபிஷன், ஃபீல்டு ட்ரிப், எக்ஸிபிஷனு, டெமான்ஸ்ட்ரேஷன், ட்ராமாட்டிசேஷன், மியூசியம், பிளானட்டோரியம், அக்வாரியம், டெரரியம், விவாரியம், டீச்சிங் மிஷன், ப்ரோக்ராம்டு லேர்னிங்.
CAI கம்ப்யூட்டர் Yes, sir. அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லுங்க சார். சார் DPL DLPS சார் ப்ரொஜெக்டர் எய்ட்ஸ். DPL சார், அத டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். DPL கரெக்ட் தான், நம்ம மெட்டீரியல் இருக்கிறது கரெக்ட் சார். ஓகே சார், டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் சொன்னீங்களா சார், அதான் கேட்டேன். அதுதான் சார். எல் வந்து லாஸ்டா இருக்கு. நம்ம ஸ்டாண்ட்ஸ்ல வந்து டிஜிட்டல் லைட் ப்ராசஸிங் தான். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல OHP கேட்டாங்க சார், எல்சிடியும் கேட்டாங்க சார். ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் எல்சிடி தென் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் OHP. தேங்க்யூ சார். சரிங்க சார், வெல்கம். நெக்ஸ்ட் பாருங்க. அக்வாரியம், விவாரியம், டெரரியம், டீச்சிங் மெஷின், ப்ரோக்ராம்டு லேர்னிங், CAI. தென் கல்வியின் நுட்பவியல்ல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கற்பித்தலுடன் கற்றலுக்கு பயன்படுத்துவது கல்வி தொழில்நுட்பம் என்றும், கல்வி தொழில்நுட்பத்துல டீச்சிங் இன் தென் டெக்னாலஜி இன் எஜுகேஷன், டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். கல்வியின் தொழில்நுட்பத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கல்வியின் செயல்பாடுகளை விரைவாகவும் எளிதாகவும் முழுமையாகவும் குறைந்த முயற்சியில் சிக்கலின்றி எது செய்கிறதோ அதுவே கல்வியின் நுட்பவியல். அதெல்லாம் எது? கணிப்பொறியா இருக்கலாம், ப்ரொஜெக்டரா இருக்கலாம், ரேடியோ, டெலிவிஷன், VCD, CD, DVD, இல்ல இது எல்லாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரும்பாலுமா ஹார்ட்வேர், வன்பொருள். கல்வியின் தொழில்நுட்பம் டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன், டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணிப்பொறி, கம்ப்யூட்டரு, ப்ரொஜெக்டரு, ரேடியோ, டெலிவிஷன், VCR, CD, DVD. இப்பெல்லாம் ஸ்மார்ட் போர்டே வந்துருச்சு சார், இல்ல? அதனால LCD ப்ரொஜெக்டாரு, ஸ்லைட் ப்ரொஜெக்டாரு, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டரு, ஓபுலகு ப்ரொஜெக்டரு. கல்வி நுட்பவியல்னு நீ எடுத்துக்கினா டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷனு மென்பொருள் சார். எது மென்பொருள் அப்படி நம்ம கற்பிக்கும் போது பயன்படுத்தப்படும் நுணுக்கங்கள், உளவியல் யுக்திகள் மாணவர் கவனத்தை கவனம் கவரும், அல்ல கவனம் கவரும் வழிமுறையாகும். இதில் மென்பொருள் அணுகுமுறை ஸ்கொயர் அப்ரோச் பயன்படுத்தும் கல்வியல், உளவியல் தத்துவம் மற்றும் மொழியியல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ள பாடநூல்கள், வீடியோ பாடங்கள், படத்தொகுப்புகள், வானொலி படங்கள் மற்றும் படச்சுருள், பிலிம் ஸ்ட்ரிப்பு, முப்பரிமாணம் டைமென்ஷன், 3 டைமென்ஷன், தென் லேர்னிங், திட்டமிட்டு கற்றல் ப்ரோக்ராம்டு லேர்னிங், அமைப்பு அணுகுமுறை த சிஸ்டம் அப்ரோச், கற்பித்தல் கருவி டீச்சிங் எய்டு, துணை பட கருவிகள் கிராபிக்ஸ், இது இல்லாம மாடல்ஸ், ஒர்க்கிங் மாடல், ஃபிளாஷ் கார்டு. பாருங்களேன், திரையில் காட்டப்படாதது அப்படின்னு பார்க்கும்போது போட்டோஸ், மேப்ஸ், ஸ்கெட்சு, கார்ட்டூன்ஸ், மாடல்ஸ். இதுவே திரைமேல் விழுத்தம் கருவி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா OHP, ஸ்லைட் ப்ரொஜெக்டார், ஃபிலிம் ரோல் ப்ரொஜெக்டார், LCD ப்ரொஜெக்டார் அண்ட் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். தென் LCD திரவ படிக காட்சி வீழ்த்தி, LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ப்ரொஜெக்டர். அமைப்பு அணுகுமுறை சிஸ்டம் அப்ரோச், அமைப்பு அணுகுமுறை சிஸ்டம் அப்ரோச். அமைப்பு அணுகுமுறை என்பது பிரச்சனைகளை தீர்க்கும் முறையாகும். அமைப்பு முறை என்பது தனியாக இயங்கும் அனைத்து பாகங்கள் மொத்தம் மற்றும் விரும்புகின்ற முடிவை அடைவதற்கு இணைந்து செயல்படுவதாகும். அதனால இதோட நம்ம கம்ப்ளீட்டா எஜுகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எடுத்துக்காட்டாக MHRD அப்படின்னா 1947 உருவாக்கப்பட்டது. NCERTனா 1961, SCERT அப்படின்னா 1965. சப்போஸ் 1978 எடுத்துட்டீங்கன்னா MLL, அதுவே 1995னா NCTE, 1994 DPEP, 1986 டயட்டு, 2001 SSA, 2009 RMSA, 2013 RUSA, தென் சமஹரா சிக்ஷா அபியான்.
சமஹரா சிக்ஷா அபியான். சமஹரா சிக்ஷா அபியான்ல தொடர்புடையது என்னென்னு சொல்ல முடியுமா? பெண் கல்வி சார். பெண் கல்வியா? SSA. வெரி குட் சார். SSA, RMSA, RUSA இந்த மூணும் சேர்ந்ததுதான். வெரி குட் சார். இந்த மூணுமே சேர்ந்ததுதான் நம்ம சமஹரா சிக்ஷா அப்படின்னு சொல்றோம் சார். அதனால ஆசிரியர்களே, இதோட நம்ம அத்தனை படமும் முடிஞ்சது. நேரம் கருதி நாம் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம இணைய வழி வகுப்புல கொஸ்டின் டிஸ்கஷன் கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். எனிவே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Thank you so much, sir. Thank you, 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 sir. Thank you so much, sir. Thank you, sir. வெல்கம். சார், So page number 105 காமிக்க முடியுமா சார்? ஒன்ஸ் பேஜ் நம்பர் எதை மேம் சொல்றீங்க? 105 சார். 105. இதுவா? சார் previous page சார். அந்த ஒரு படம் இருந்துச்சே சார், ட்ரையாங்கிள் மாதிரி. கோன், எல்டர் கோன். எட்கர் டேல் சார். எட்கர் டேல் ஆஃப் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கூம்பு மாதிரி போட்டுருந்துச்சு இல்ல? இன்னொன்னு கீழ இருக்கத காமிங்க சார். கீழ இன்னொன்னு இருக்கு சார். இது வந்து என்னன்னா ஸ்டெப்ஸ் மாடல் பேஸ்ட் ஆன் த டேல் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். இதுல அதிகபட்ச கற்றல் சதவீதம் எங்க இருக்கும் அப்படின்னாக்கா, the lowest part 97% what we teach to others. எப்போதும் நீங்க இந்த குரூப் டிஸ்கஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லுவீங்க. அது அதன் மூலியமா கட்டாயம் நம்ம நினைவுல இருப்பது என்பது அதிக அளவு இருக்கும் சார். அதுதான் சொல்றாங்க. வாட் வி ரீடுன்றது ஜஸ்ட் 10% தான். எக்ஸாம்பிள் ரீடிங், வாசித்தல். ஆனா கேட்டல், அதனால்தான் நம்ம கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்றோம் இல்ல, அதிகபட்சமா. சரிங்க சார், நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. Thank you so much sir. Thank you. Thank you so much, sir. Sir, thank you, sir.